ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கே நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகனே அப்பா, உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரம் அப்பா. மெயின் சோதரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கே நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் அப்பா. மெயின் சோதரம் 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 அப்பா. மெயின் சோதரம் சோதம் அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. அப்போ எங்கள் மத்தியில் உடைய அளவில்லா மகிமை நீங்கள் இறக்கும்படியாக ஜெபிக்கும் அப்பா. மெயின் சோதரம் 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 சோதம் அப்பா. மெயின் சோதரம் சோதம் அப்பா, உடைய ஆவி நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கும் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க அப்பா. நீங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் அப்பா. உண்மை பாடி நாங்கள் உபயோகித்தும் போது அப்பா, உங்களுடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கும் அப்பா. உண்மை நாங்கள் போற்றி பாடும்போது இயேசுவே மெயின் சோதரம் சோதம் அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. மெயின் சோதரம் சோதரம் சோதம் அப்பா. மேல் வீட்டாரையில் அப்பா 120 பேர் கூடியிருந்தப்பா ஆராதித்த போதும் உங்களுடைய மகிமை நீங்கள் இறக்குனது போல அப்பா, இந்த நாட்களும் அப்பா எங்கள் மேலே நீ இறக்கும்படியாக ஜெபிக்கும் அப்பா. மெயின் சோதம் அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஒவ்வொருத்தர் மத்தியிலும் அப்பா உள்ளாவி கிரியை செய்துக்கப்பா. ஒருவர் மத்தியிலும் அப்பா உள்ளாவி கிரியை செய்துக்கப்பா எங்கள் மத்தியிலே வரும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. மெயின் சோதரம் அப்பா, அசைவாடுங்கப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்கப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்கப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்கப்பா. மெயின் சோதரம் 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 அப்பா. நன்றி அப்பா. அப்பா விடுதலைகள் உண்டாகுதுக்கு அப்பா, கட்டுகள் அருந்து போகிறதுக்கு இயேசுவே நீங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவர். எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் அப்பா. மெயின் சோதரம் சோதம் அப்பா, ஆலயத்தில் காலை வைக்கும் போது அப்பா ஒரு விடுதலை உண்டாகுதுக்கு ஆண்டவரே. மெயின் சோதரம் சோதம் அப்பா, ஒரு மகிமையினால நீங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. மெயின் சோதரம் சோதரம் அப்பா. நன்றி அப்பா. நீங்கள் கிரியை செய்யுங்க அப்பா. நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவர். நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவர். நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கும் அப்பா. மெயின் சோதரம் சோதரம் அப்பா. மெயின் சோதரம் அப்பா, நீங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் இயேசுவே. சோதரம் அப்பா, சோதரம் 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 அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க அப்பா. மெயின் சோதரம் சோதரம் அப்பா. மெயின் சோதரம். நன்றி இயேசுவே. எங்கள் அன்பே பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்லுங்க அப்பா. பரிசுத்த நாளில் அப்பா உண்மை பாடி துதிக்க உதவி செய்த கிருபைகளுக்காக அப்பா நன்றி அப்பா. உண்மை இணைந்து பாடுறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய பரிசுத்தாவின் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும். பலத்த காரியங்களை செய்திருங்க அப்பா. அப்பா விடுதலைகள் உண்டாக அப்பா. மெயின் சோதரம் சுதமா பிரச்சிப்பு உண்டாகிறதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கும் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் கிரியை செய்யுங்க. அவர்களை வேகமாக கூட்டிட்டு வாங்க. நாம மகிமைக்காக இயேசு ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். 8 மாதம் கடந்து போயிட்டு ஆமென். இந்த 9ஆம் மாதத்தில் வந்திருக்க ஒவ்வொரு இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவன் செய்த நன்மைகளை நம்ம இப்போ எண்ணி துதி செய்ய போகிறோம். எண்ணி துதி செய்வா என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவே நாமமே. எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காவும் கிருபைக்கான் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவே நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவே நாமமே. எண்ணி துதி செய்வான் உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. துதி செய்வார் என்னில் அடங்காவும் கிருபைக்கான் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவே நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவே நாமமே. துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்
வரும்போ எண்ணற்ற மரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற மரங்களோ எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையே எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையே துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள் தாம் என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே என்னை துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் துதி செய்வார் உன்னில் அடங்காத கிருபைகள் தான் என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே துதி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அழைத்தபடினால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமென். இல்லாட்டி நம்ம எங்கே இருந்திருப்போம் நம்மளுக்கே தெரியாது. இங்கே சொல்லி பாருங்க, உன்னை அழைத்தவர் உண்மையிலே தேவன் அவர் தாசருக்கு நீதி அவர் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறபடினால பகலிலே மேகஸ்தம்பமா இரவில் அக்னி ஸ்தம்பமா நம்ம கூட அவர் வருவார். ஹல்லேலூயா. இன்னும் மறுபடியும் பாடுவோமா? உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் என்னை துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள் தான் என்று தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே என்று தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே என்னை துதி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். இந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர். அந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மாமன் மேலேயே முன்மொழி சிரசு சூடியே கல்வாரி மாமன் மேலேயே முன்மொழி சிரசு சூடியே என் பேதைகள் யாவையும் நீக்கியன புது
ஜீவனை தருச்சினதா என் தேவை யாவையும் நீக்கியன புது ஜீவனை ஊற்றினதா இந்த நேசு எனக்கு நல்லவர் அவரே சென்று போதுமானவர் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவரே சென்று போதுமானவர் ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவரே சென்று போதுமானவர் நமக்கு ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் அவர் ஆதியும் அந்தமுமே தேவஸ்தேகத்தின் பிறப்பிடமே அவர் ஆதியும் அந்தமுமே தேவஸ்தேகத்தின் பிறப்பிடமே 10,000 மிக சிறந்தவரே துதிக்கப்படத்தக்கவரே 10,000 மிக சிறந்தவரே துதிக்கப்படத்தக்கவரே இந்த நேசு எனக்கு நல்லவர் அவரே சென்று போதுமானவர் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவரே சென்று போதுமானவர் ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவரே என்றுமே போதுமானவர் ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவரே என்றுமே போதுமானவர் புவி யாத்திரை மிக கடினம் தெய்வ கிருபைகளே புவி யாத்திரை மிக கடினம் தெய்வ கிருபைகளே நேரமோ ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் மகமேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றுமே போதுமானவர் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவரே என்று போதுமானவர் ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவரே என்றுமே போதுமானவர் ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவரே என்றுமே போதுமானவர் எந்த நீக்கமெல்லாம் நீங்கி போம் யாவையும் துடைத்திடுவார் இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன் இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன் இந்த இயேசு எனக்கு நல்லவர் அவரே சென்று போதுமானவர் இந்த இயேசு எனக்கு நல்லவர் ஆபத்து வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது புதிய மாதத்திலும் இயேசு நம்மளுக்கு மட்டும் போதும் ஆமென் என்ன நேரமா இருந்தாலும் மகிழ்ச்சி நேரமா இருந்தாலும் கஷ்டத்தின் நேரமா இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருந்தால் அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார் ஆமென் விசுவாசிக்கிறீங்களா இருக்கிறது இருந்துச்சு பாடுவோமா புவி யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் நேரமும் புவி யாத்திரை மிக கடினம் பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம்
அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த நேசு எனக்கு நல்லவன், எனக்கு நல்லவர், அவரே என்று போதுமானவர். வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். இந்த நேக்கம் எல்லாம் நீங்கி போம், தன்னை யாவையும் துடைத்திடுவார். இந்த நேக்கமெல்லாம் நீங்கி போம், தன்னை யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படுவார், நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படுவார், நான் அவருடன் பறந்திடுவேன். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவரே எனக்கு போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவரே எனக்கு போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். ஒரு சொல்லுமா, ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் இயேசு மட்டும் போதும், அவரே சுமை போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே சுமை போதுமானவர். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தில் மகிமைப்படுத்துவோமா, அவர் நம்ம உயர்த்துமா. போலோஷனா மலையஸ்ரீனா கதிரியா அகபலமனா கஷினா சீனா கதிரியா. இயேசு நீர் மட்டும் மிக வாழ்க்கை இருந்தால் போதும் அப்பா. உபாலஷினா கபாலிய மனேசு ஆதியம் அந்தமான தேவனேசு உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தியும் ராஜனே மேரே பலோஷினா கபாலோக்கனே எதிரியா இக்கபலே மலே கஷில கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா. ரீலால தேரியால மரோ கஷினால கபாலிய மனேசி ரீகனால தேரியால கபாலோ மனால கஷினாலக்கு. நம்மளுடைய தேவன் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், மரணத்தை வென்றவராக இருக்கிற சாவாமை உள்ளவர் ஒருவர் தானே. அவரை நம்ம உயர்த்துறோம், அவரை நம்ம உயர்த்துறோம். இபால ஷிலால கபாலோ மனிக்கு சீலல தேரியால கபாலோ கிரியால கதரி இதரேஷினால கபால மனியாசி கிவிலியா மரே கதரிகே பாப்பா மரோ ஷிலா கதரிகே மரோல மனதே ஈசியா கபார மலோதிரி மே கிலியா உஷினால கசே ரியகமா மனோ மன கிரியால கபாப்பா மன கஷனே மே சுதம பொம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் பாடுகிறோம் அப்பா. வந்து நாம உயர்த்துகிறோம் இயேசுவே. மே சுதரம் 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 அப்பா. Shinala kabala mane akashila la kadriya kabana manodriya kaba me akashina la kashile ne driya la kabra pa me sudram pa idara la kama pa me sudram pa me verti me suve. Shinala kama mane sudram rimala kadriya baba manola kashina la kama ise புறஜாதிகள் கல்லோ மண்ணோ தேவனை சொல்றாங்க, வணங்கி கொண்டிருக்காங்க. நம்ம தேவனோ அவர் உயிரோடுள்ளவராக இருக்கிறார். அவரை பாடாமல் நம்ம யாரை பாடுவோம்? அவரை தேடாமல் நம்ம யாரை தேட போறோம்? அவரை நேசிப்பாமல் நம்ம யாரை நேசிக்க போறோம்? தன்னை ஒரு ஜீவ பலியாக தந்த தேவன் சிலுவையில் மாண்டார், ரத்தத்தை சிந்தினார். எதுக்கு தெரியுமா? நம்மள அவர் அன்பு கொண்டு படினார்.
அவருக்காக வாழாம நம்மளை யாருக்காக வாழ போறோம்? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாம யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாம யாருக்காக வாழுவேன்? உம்மை இல்லாம யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாம யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா வந்த பிள்ளையே, நம்புங்கப்பா வந்த பிள்ளையே, நம்புங்கப்பா வந்த பிள்ளையே, நம்புங்கப்பா வந்த பிள்ளையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே. உன்னாக விலகு செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. உன்னாக விலகு செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா ஒரு கூட சொல்லுவோமா. ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஒரு சில சொல்லுமா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சபையோர் சத்தத்தை உயர்த்தி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஒரு வயசு கூட உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த வானத்திலும் பூமியிலும் தேவனை போல ஒரு தேவன் இல்லை.
இனிமேல் யாரும் வரப்போறதும் இல்லை. அவர் ஒருவரே ராஜரிகம் பண்ணுகிறார். and he reigns forever and evermore. அவர் பரிசுத்தம் உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், என்றென்றும் அரசாளுகிறவராக இருக்கிறார். அவருக்கு நம்ம கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமாம். நாமத்தை மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜனே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவராக இருக்கிற இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ருபஷினால கபல மணியால சேனாலதரி இதர கபல உமனால கஷினால கசே ரிபல கதரியா கபல மணிக்கு ஷினால லதரியா கசே கபலோ மதரியா கதரி இக்கமலோ ஷினால கசீல லதரியா பல மமனஜி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நீ செய்த நன்மைகளை நினைக்கும் போது அப்பா ஒவ்வொரு நாளும் நன்றி சொன்னால் பத்தாது இயேசுவே. ஒவ்வொரு நேரமும் நன்றி சொன்னால் பத்தாது அப்பா. நீ நல்லவராக இருக்கிற அப்பா. முக்கிய நாங்கள் நமக்கு ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறதுக்கு, உம்மை உயர்த்தி கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோதரம் அப்பா, தொடர்ந்து எங்க கூட நீ கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கும் அப்பா. மகிமை இறங்கி எங்க வார்த்தைகளால பேசும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க கிரியை செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் கதை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக்கணும் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துங்களை பார்த்து நல்லா பிரீஸ் சொல்லிட்டு உட்காருவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தார். पिछले दिनों तक आंखों के पुतली के समान परमेश्वर हमें संभाल कर आया है. ஒரு விஷயம் சொல்லட்டா, एक विषय कहूं क्या मैं? நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். आप और मैं जिसकी आराधना करते हैं वो परमेश्वर जीवित है. நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? आप उसे स्वीकार करते हो क्या? आमेन, आमेन. देखो एक कवि गाकर हम आगे जाएंगे. ஒரு பாடல் பாடி நம்ம முன்னாடி போவோம். अभी आप लोग நீங்க நம்புறீங்க கர்த்தர் ஜீவன் உள்ளவர், உண்மை உள்ளவர்னா நான் சொல்ல தேவை, நீங்க முழு உள்ளத்தோட கை தட்டி பாடுவீங்க. यदि आप स्वीकार करते हो कि परमेश्वर जीवित है तो मुझे कहने की जरूरत नहीं है, आप पूरे मन से ताली बजाकर गीत को गाओगे. देखो जो कुछ नहीं है उसके लिए क्या क्या लोग करते हैं. எதுவுமே இல்லாததுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, ஒன்றும் இல்லாததுக்கு என்னெல்லாம் பண்றாங்க. जो कुछ नहीं है उसके लिए लोग क्या नहीं करते हैं. ठीक है, चलिए. प्रभु परमेश्वर राज करता, सारे प्राणी स्तुति गाओ. प्रभु परमेश्वर राज करता, सारे प्राणी स्तुति गाओ. राजाओं का राजा जय हो जय. राजाओं का बच्चे लोग सभी मिलकर एक और बार बोलिए, राजाओं का राजा. प्रभु अपना सबसे बड़ा हो गए करुणा निदान. प्रभु अपना सबसे बड़ा ईमानदार. बोलिए ना, ईमानदार. नम कथरो நல்லவரே, கிருபை உள்ளவரே. சொல்ல முடியுமா? நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர் அவர் ஒருவரே. என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தர். நல்ல உற்சாகமா தலைக்கு மேல सिर के ऊपर हाथ उठाकर राजादी राजा. Oh yes Jesus, आपके जैसा कोई नहीं. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லப்பா. நீர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர்,
तू एक ही सृष्टि करता है, बोलिए राजाओं का राजा, जय गो जय गो। हालेलुया 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 आमीन। आमेन। हम मिलकर गीत गाए, कितना खुशी की बात है। ஒன்னா சேர்ந்து பாட்டு படிச்சது எவ்வளவு சந்தோஷம்। ஆமென்। आमेन। ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி 1 मिनट ऐसे ही हाथ उठाकर என்னோடு பேசுங்கப்பா, प्रभु मुझसे बात कीजिए, சொல்லுங்களா। बोलिए। அவர் வார்த்தை தானே கேட்க வந்திருக்கிறோம்। उसकी वचन को ही तो सुनने के लिए आए हैं हम। எல்லாரும் 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 சேர்ந்து சொல்லுங்க, सभी लोग मुंह खोल कर बोलिए, உங்க வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா, आपकी वचन को सुनने के लिए आए हैं எங்களோடு पिता। பேசுங்க, हमसे बात कीजिए, எங்களோடு பேசுங்க। हमसे बात कीजिए। மனிதனுடைய சத்தம் அல்ல, मनुष्य की आवाज नहीं, நீங்க எங்களோடு பேசுங்க। आप हमसे बात कीजिए உங்க पिता। வார்த்தையினால திருப்தி ஆக்கி எங்களை அனுப்புங்க। आपके वचनों से तृप्त कर कर हमें लौटाइए। உங்க வார்த்தையினால திருப்தி ஆக்கி அனுப்புங்க। आपकी वचनों से तृप्त कर कर हमें लौटाइए। எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும், सारे रुकावट टूटे जाए இயேசுவின் நாமத்தினால। यीशु के नाम से। ஆமென் आमेन। அல்லேலூயா। हालेलुया। நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ வார்த்தைக்கு நேரா கடந்து போவோம்। हम सभी लोग मिलकर परमेश्वर के वचन की ओर जाएंगे। ஆமென்। आमेन। நீதிமொழிகள் नीति वचन 23ஆம் அதிகாரம் 23वें अध्याय 18வது வசனம் 18वां वचन படிங்க। நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது। निश्चय अंत है, तेरा भरोसा जो है वो व्यर्थ नहीं जाएगा। என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? मेरे साथ मिलकर आप कह सकते हो क्या? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது। निश्चय अंत है, तेरा भरोसा व्यर्थ नहीं जाएगा। இப்போ நீங்க சொல்ல போறீங்க, अभी आप कहने वाले हो, நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது। निश्चय रूप से मेरे लिए अंत जरूर है, लेकिन मेरा भरोसा व्यर्थ नहीं जाएगा। இப்போ பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, अभी बाजू वाले का हाथ पकड़कर बोलिए, முகத்தை பார்த்து। उनका चेहरा देखते हुए, அவங்க எந்த கஷ்டத்துல வந்தாங்கன்னு தெரியாது, वो क्या कष्ट के साथ आए हमें नहीं पता। அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, उनको देखकर आप ये कहिए, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது। निश्चय ही रूप से अंत है, लेकिन आपका भरोसा व्यर्थ नहीं जाएगा। இந்த வார்த்தையை கேட்ட உடனே इस वचन को सुनते ही எத்தனை பேருக்கு உண்மையா சந்தோஷம் வந்துச்சு? कितने जन को सचमुच खुशी आई? அப்பாடா, हाँ हुआ, எனக்கு முடிவு உண்டு, हाँ मेरे लिए तो अंत है, என் நம்பிக்கை வீண் போகாது। और मेरा भरोसा जो है वो खाली नहीं जाएगा। எல்லா வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, सभी के जिंदगी में एक परेशानी है, எல்லாருமே ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க। और सभी लोग एक अंत को देखते हुए इंतजार कर रहे हैं। கஷ்டத்துல இருந்து, कष्ट में से, நஷ்டத்துல இருந்து, या नष्ट में से, துக்கத்துல இருந்து, या दुखों में से, வலி வேதனையில இருந்து, या दर्द और वेदनाओं में से, வியாதியில இருந்து, या बीमारी से, தோல்வியில இருந்து, या उनके हार से, கடன் பாரத்துல இருந்து, या कर्ज के बोझ से, சண்டையில இருந்து, या कोई लड़ाइयों में से, இல்லன்னா கோர்ட் கேஸ்ல இருந்து, या कोर्ट के जो केस है उसी को लेकर, கணவன் மனைவி பிரச்சனையில இருந்து, या पति पत्नी के बीच में जो परेशानी है उसे लेकर, குடும்ப பிரச்சனையில இருந்து, या परिवार की जो परेशानी है उसे இல்லன்னா लेकर, ஆபீஸ்ல இருக்க பிரச்சனையில இருந்து, या तो आपके जो काम करने वाले जगह पे जो परेशानी है उसे लेकर, இல்லன்னா நீங்க இருக்கிற ஏரியால இருந்து ஒரு பிரச்சனையில இருந்து, या तो जिस जगह पर एरिया
में आप रहते हो उसको लेकर, இல்லன்னா உங்க பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனையில இருந்து, या तो आपके जो व्यापार बिजनेस में होने वाले परेशानियों में, இல்லன்னா உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனையில இருந்து, या तो आपके बच्चों के जिंदगी के बारे में परेशानियों में, தவறான பழக்கத்துல இருந்து, या उनके गलत आदतों में से, தவறான ரிலேஷன்ஷிப் உறவுல இருந்து, या उनके गलत रिश्तों को लेकर, பாவ வாழ்க்கையில இருந்து, पाप भरे जिंदगियों से, எல்லாருக்கும் என்ன வேணும் सभी लोगों को क्या चाहिए? சொல்லுங்க சத்தமா, ஒரு முடிவு வேணும். एक अंत चाहिए उन्हें. பாருங்க, अनेक வேதனை கண்ணீர்ல வாழ்க்கை வாழ்றாங்க. बहुत सारे जो है वेदना और आंसुए भरे हुए जिंदगी जी रहे हैं. யாருக்குமே வெளியே தெரியாது, किसी को बाहरी रूप से नहीं पता है. தனிமையில अकेलेपन में எப்பப்பா எனக்கு முடிவு உண்டு, कब मेरे लिए एक अंत आएगा? வலி வேதனை தாங்க முடியல, ये दर्द और वेदना मुझसे सहा नहीं जा रहा है. படுத்தா எந்திக்க முடியல, अरे मैं लेटता हूं तो मैं उठ नहीं पाता हूं. இதே மாதிரி பல பிரச்சனை, ऐसे कई सारे परेशानियां, பல போராட்டங்கள், कई सारे लड़ाइयां, எங்க போனாலும் கதவு அடைக்கப்பட்டு தான் இருக்குது. जहां कहीं भी मैं जाऊं मेरे लिए जो द्वार है वो बंद ही है. சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும், यदि वो छोटे बच्चे हो सकते हैं, जवान हो सकते हैं, बड़े हो सकते हैं, कोई भी होने दीजिए. எனக்கு எப்ப முடிவு உண்டு? मेरे लिए एक अंत कब आएगा? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், आज परमेश्वर आपको ही देखकर कह रहे हैं, நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय एक अंत है. உங்க நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा व्यर्थ नहीं जाएगा. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமே. ताली बजाकर परमेश्वर की हम महिमा करेंगे. நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय अंत है. என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा खाली नहीं जाएगा. என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा खाली नहीं जाएगा. ஆமென். आमीन. அநேகர் கண்ணீரோடு வாழ்க்கை வாழ்றீங்க. कई सारे लोग आंसुए भरे हुए जिंदगी जी रहे हैं. நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय आपके लिए एक अंत है. நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय एक अंत है. உங்க தோல்விக்கு ஒரு முடிவு உண்டு. आपके जो हार के लिए एक अंत है. உங்க கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. आपके जो कष्ट है उसके लिए एक अंत है. உங்க வலி வேதனை பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. आपके जो वेदना है और उसके लिए भी एक अंत है. ஆமென். आमीन. இதுதான் உங்களுக்காக இன்னைக்குள்ள வார்த்தை. यही आज के लिए आपको आने वाला वचन है. நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय एक अंत है. எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்றீங்க? कितने जन इसे स्वीकार करते हो? ஆமென். आमीन. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, देखिए वो वचन कहता है, நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय अंत है. உன் நம்பிக்கை வீண் போகாது. तेरा भरोसा जो है वो खाली नहीं जाएगा. என் நம்பிக்கை எதுக்கு வீண் போகாதுங்க? मेरा भरोसा किस लिए खाली नहीं जाएगा? சொல்லுங்க, என் நம்பிக்கை எதுக்கு வீண் போகாது? मेरा भरोसा क्यों खाली नहीं जाएगा? ஆமென். आमीन. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? कभी सोच कर देखे हो क्या? என் நம்பிக்கை எதுக்கு வீண் போகாது? मेरा भरोसा क्यों खाली नहीं जाएगा? ஏன் எனக்கு மட்டும் இந்த ஒரு உறுதியான ஆஸ்வாசம்? क्यों मेरे अंदर ये डटा हुआ भरा हुआ ये जो विश्वास? ஏன் எனக்கு மட்டும் ஒரு தைரியம் இருக்கு, என் நம்பிக்கை வீண் போகாது? क्यों मेरे अंदर एक हिम्मत है कि मेरा भरोसा जो है वो खाली नहीं जाएगा? அத பார்க்கலாமா? उसे हम देख सकते हैं क्या आगे? ஆமென். आमीन. முதலாவது पहला विषय எழுத வேண்டியவங்க எழுதுக்காங்க. जो लिखते हैं वो लिख लीजिए. என் நம்பிக்கை मेरा भरोसा படைத்தவர் மேல இருக்குது. वो सृष्टिकर्ता के ऊपर है. ஆமென். आमीन. சொல்லுங்க என் கூட, बोलिए मेरे साथ मिलकर. என் நம்பிக்கை என்னை படைத்த என் தேவன் மேல இருக்குது. मेरा भरोसा मुझे बनाने वाला परमेश्वर के ऊपर है. ஆமென். आमीन. ஏன் என் நம்பிக்கைக்கு என்ன சொல்லுவாங்க, ஏன் எனக்கு உறுதியான நம்பிக்கை, क्यों मेरे लिए एक डटा हुआ भरोसा क्यों मेरे पास है? ஏன் என் நம்பிக்கை வீண் போகாது? क्यों मेरा भरोसा खाली नहीं जाएगा? என்னுடைய நம்பிக்கை என்னை படைத்தவர் மேல இருக்குது. क्योंकि मेरा भरोसा जो है मुझे सृष्टि किया उसके ऊपर है. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். उत्पत्ति के पहलेवें अध्याय का पहला वचन कहता है कि आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी को सृष्टि की. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை எப்படி உருவாக்கினார். मुझे पता है कि मेरा परमेश्वर ने मुझे कैसा बनाया. ஆமென். आमीन. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் வார்த்தையினால். आकाश और पृथ्वी को उसने सृष्टि किया अपने वचनों से. ஆமென். आमीन. ஆமென். आमीन. நீங்க நம்புறீங்களா? आप भरोसा करते हो क्या? சிலவங்க சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं इंसान மனிதர்கள் குரங்குல இருந்து வந்தாங்க. मनुष्य जो है वो बंदरों से आया कर இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா?
यहाँ पर कोई ऐसा कहने वाला है क्या? எனக்கு தெரியும் என் ஆண்டவர் மண்ணை எடுத்து தன் சொந்த கையினால் என்னை படைத்தார். अरे भाई मुझे पता है कि मेरा परमेश्वर मिट्टी को लेकर अपने खुद के हाथों से मुझे बनाया. அவர் சொரூபத்துல उसके स्वरूप, उसके रूप में. ஆமென் आमेन. அல்லேலூயா. हालेलुया. ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கீங்க? क्यों आप लोग थोड़ा अजीब बैठे हो? நம்மள படைத்த ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது. हमें बनाया हुआ परमेश्वर के ऊपर हमारा भरोसा है. வானத்தையும் பூமியும் படைத்தார். आकाश और पृथ्वी की सृष्टि की. ஆமென். आमेन. நீங்க எத்தனை ஸ்கொயர் ஃபுட் வீட்ல இருக்கீங்க? आप कितने स्क्वायर फीट घर के अंदर हो? 200 250 300 200 250 300 350 நானும் இவ்வளவுதான். ऐसे ही रहेगा, इससे ज्यादा भी रहेगा. இதோட அதிகமா கூட இருக்கலாம். 200 250 300 या उससे अधिक भी हो सकता है. அதுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. और उसी घर के अंदर ही हमारा जिंदगी जो है वो दौड़ रहा है. ஆனா வெளியே போய் பாருங்க. लेकिन बाहर जाकर देखिए, ரோடு இருக்குது, காடு இருக்குது, மலை இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. रोड है, बड़े बड़े पहाड़ है और पूरे ये सब बड़ा है. அத படைத்தவர் யாருங்க? वो सभी को सृष्टि करने वाला कौन है? நம்ம ஆராதிக்கிற தெய்வம். हम आराधना करने वाले परमेश्वर. நம்ம சின்ன இடத்துல தான் இருக்கோம், அதனால தான் நம்ம சில நேரத்துக்கு அதை மறந்துடுறோம். हम तो एक छोटी जगह पे है, इसीलिए कई समय पे उसे भूल जाते हैं. நாலு செவுரு தானே இருக்குது. हमें घेर कर 4 दीवारें तो है. அதுக்குள்ளே சுத்தி சுத்தி இவ்வளவுதான் நம்ம நினைக்கும். उसके अंदर ही घूम फिर कर सोचते कि हम इतना ही है. வேதம் சொல்லுது, वचन कहता है வானத்தையும் பூமியும் படைத்தார். आकाश और पृथ्वी को उसने सृष्टि किया. எல்லா நட்சத்திரங்கள், சந்திரங்கள், சூரியன் அவர் படைத்தார். सारे तारों को, चंद्र और जो सूरज को उसी ने सृष्टि किया. ஃபுல் அர்த், இந்த பூமியோட கிலோமீட்டர் எவ்வளவு தெரியுமா? इस पृथ्वी का पूरा जो किलोमीटर कितना है आपको पता है? 51 கோடி 1,05,000 ஸ்கொயர் ஃபீட். लगभग 51 करोड़ 1,05,000 स्क्वायर फीट है. அவ்வளவு பெரிய தெய்வம் அதை படைச்சிருக்கிறாருங்க. उतना बड़ा परमेश्वर ने इस पृथ्वी को सृष्टि किया है. ஆமென். அது மட்டும் இல்ல, केवल उतना ही नहीं, நட்சத்திரங்கள், तारों को, சூரியன், सूरज, சந்திரன், चांद, மத்த கிரகங்கள், बाकी सारे जो ग्रह हैं उसे भी, வானத்தை आकाश को யாரு படைச்சா? किसने सृष्टि किया? உலகத்துல உங்களுக்கு தெரியாதுங்க. अरे ये दुनिया वाले उसे नहीं जानते, நீங்களும் நானும் சொல்ல முடியும். लेकिन आप और मैं इसे कह सकते हैं, என் தெய்வன் படைத்தார். मेरा परमेश्वर ने उसे सृष्टि किया. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகம் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. मुझे दिया गया ये जो शास्त्र है इसमें कहा गया है. ஆமென். आमेन. ஆமென். आमेन. சயின்டிஸ்ட் கூட பாத்தீங்கன்னா, ये जो साइंटिस्ट को भी आप देखेंगे ना, வேத ஆதாரத்துல தான் इस वचन, इस शास्त्र के आधार में ही अनेक கண்டுபிடிச்சிருக்காங்க. कई सारे जो जांच पड़ताल जो है वो किए हैं अभी तक. ஆமென். आमेन. क्लोरोफॉर्म, जो क्लोरोफॉर्म है, ஒருத்தர மயக்கி ஆபரேஷன் பண்றது, एक व्यक्ति को बेहोश कर कर ऑपरेशन करना, இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? ये सब उन्होंने कहां से जांच किया? வேதத்துல இருந்து. ये सब इस शास्त्र में से. ரத்தத்துல தான் உயிர் இருக்குன்ட்டு ये लहू है, उसी में जान है कर कर வேதத்துல कैसे? இருந்து. वो भी इस शास्त्र के अनुसार ही. ஆமென். आमेन. இந்த பூமி எங்க இருக்குதுன்ட்டு, ये पृथ्वी कहाँ है? இந்த பூமியோட அகலம், இந்த பூமியோட ஷேப் உருண்டன்ட்டு, इस पृथ्वी का जो शेप जो है वो गोल है कर कर कैसे? எங்க இருந்துங்க? कहां से? நம்முடைய வேதாகமத்துல இருந்து. सब हमारे इस बाइबल से ही. ஆமென். आमेन. நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா. हमारा जो परमेश्वर है वो सृष्टि करता है. ஆமென். आमेन. ஆமென். आमेन. அவர் वो இன்னைக்கும் சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். वो आज भी सृष्टि करते आ रहे हैं. அவர் வல்லமை குறைந்து போகவில்லை. उसका सामर्थ्य अभी तक घटा नहीं. ஆமென். आमेन. எத்தனை பேர் நம்புறீங்க? कितने जन भरोसा करते हो? என் ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். मेरा जो परमेश्वर सृष्टि करता है அவர் இன்னைக்கும் சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். वो आज भी सृष्टि कर रहा है. ஆமென். आमेन. ஒரு நடந்த சம்பவம். एक हकीकत का जो घटना है, ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்க. एक सेवक थे, அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை. उनके शरीर में एक परेशानी है. டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இன்டர்னல் ஒரு பார்ட் வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, खराब ஆயிட்டு. डॉक्टर ने कह दिया कि जो अंदरूनी जो पार्ट है वो बराबर काम नहीं कर रहा है, वो बिगड़ चुका है. அவங்க அப்படியே ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. और वो व्यक्ति भी उसी तरह प्रार्थना कर कर लेट चुके हैं. அவங்களுக்கு ஒரு தரிசனம் தெரியுது. फिर अचानक एक दर्शन उनको वो देखते हैं. அவங்க பரலோகத்துல ஒரு இடத்துக்கு போறாங்க. वो स्वर्ग राज्य में एक जगह पर जा रहे हैं. அங்க
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆங்காங்க நம்முடைய மனிதர்களுடைய பார்ட்ஸ் உறவுகள் அங்கங்க வச்சிருக்குது. उस जगह पर वो व्यक्ति दर्शन में देख रहा है कि मनुष्य के जो अंदरूनी पार्ट्स जो है वहाँ जगह पे रखा गया அப்போ ஒரு சத்தம் கேக்குதா, तो वहाँ पर एक आवाज उन्हें सुनाई देता உனக்கு है, என்ன வேணும் நீ எடுத்துக்கா, तुझे उसमें से क्या चाहिए तू उसे ले ले. ஆமென். ஆமென். உடனே இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ तुरंत इन इन व्यक्ति को क्या परेशानी थी, அவங்க அது வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. उन्होंने तुरंत वही पार्ट मुझे चाहिए कर कर ले लिए. பிறகு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா फिर जब उन्होंने नींद में से उठकर देखा உண்மையாவே அற்புதம் நடந்திருந்துச்சு. और रीति में ही उनका जो अद्भुत जो चमत्कार हो चुका था. எத்தனை பேர் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்த போறீங்க? कितने जन ताली बजाकर उसकी महिमा करने वाले हो? அவர் இன்னைக்கும் சிருஷ்டிக்கிறார். वो आज भी सृष्टि करता है. அவர் வல்லமை குறைந்து போகவில்லை. उसकी सामर्थ्य कभी कम नहीं हुई. தாவீது ராஜா சொல்றாங்க, दाऊद राजा कहता है, எனக்கு ஒத்தாசை பர்வதத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன், मेरी आशा आने वाली पर्वत की ओर मेरे आंखों को उठाऊंगा. வானத்தையும் பூமியும் படைத்தவர் எனக்கு ஒத்தாசை செய்வார். आकाश और पृथ्वी को जो बनाया वही मेरी मदद और सहायता करेगा. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. हमारा भरोसा जो है खाली नहीं जाएगा. ஏன்னா என் நம்பிக்கை வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மேல இருக்குது. क्योंकि मेरा भरोसा आकाश और पृथ्वी को बनाने वाले परमेश्वर के ऊपर है. ஆமென், आमेन, ஆமென், आमेन. வானத்தையும் பூமியும் படைத்தவர் எனக்கு ஒத்தாசை செய்வார். आकाश और पृथ्वी को बनाने वाले परमेश्वर मेरी मदद करेगा. எந்த சூழ்நிலை போனாலும் பரவாயில்லைங்க, किसी भी परिस्थिति में मैं जाऊं, எந்த பிரச்சனை எந்த கண்ணீரின் பாதையில போனாலும் பரவாயில்ல, किसी भी परेशानी आंसू भरे हुए मार्ग में मैं जाऊं, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து வரும். मेरे लिए जो मदद है आकाश और पृथ्वी को बनाने वाले परमेश्वर की ओर से आएगा. ஆமென். आमीन. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? कितने जन को ये गीत पता है? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, சொல்லுங்க, வான சத்தமா, வல்ல தேவனிடமிருந்தே எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே, சொல்லுங்க அப்படியே, எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் நேரடுமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதா மேராயன் கண்களை. भाई लोग बोलिए जरा, मेरी मदद पहाड़ से आएगी. जिसने आकाश और पृथ्वी को बनाया वो सृष्टिकर्ता है, मेरा मदद उसी से आएगी. हालेलुया, हालेलुया. முத பாயிண்ட் என்னது? पहला विषय क्या था? என் நம்பிக்கை யார் மேல இருக்குது? मेरा भरोसा किसके ऊपर சொல்லுங்க है? சத்தமா, बोली जोर से, சத்தமா, जोर से, இன்னும் சத்தமா, जोर से. என் நம்பிக்கை யார் மேல இருக்குது? मेरा भरोसा किसके ऊपर है? मुझे जिसने बनाया என்னை படைத்தவர் மேல. मुझे जिसने बनाया सृष्टिकर्ता उसके ऊपर. இரண்டாவது दूसरा विषय என்னாகமம் गिनती का किताब 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். 23वें अध्याय का 19वां वचन படிங்க சத்தமா, சீக்கிரம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले और न वो आदमी है कि अपनी इच्छा बदले. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, मेरे साथ मिलकर बोलिए. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. झूठ बोलने के लिए वह मनुष्य नहीं और मन बदलने के लिए और आदमी भी नहीं. ஆமென். आमीन. அவர் மனுஷன் அல்ல, वो मनुष्य नहीं,
அவர் பொய் சொல்ல மாட்டார். वो झूठ नहीं कहेंगे. என் நம்பிக்கை யார் மேல இருக்குது? मेरा भरोसा किसके ऊपर है? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. वो झूठ कहने के लिए मनुष्य नहीं. மனமாற மனு புத்திரன் அல்ல. और मन बदलने के लिए वो मनुष्य भी नहीं. அவர் உண்மையுள்ளவர். वो सच्चा है. சொல்லுங்க, அவர் உண்மையுள்ளவர். वो सच्चा है. என்னுடைய நம்பிக்கை உண்மையுள்ளவர் மேல இருக்குது. मेरा भरोसा जो सच्चा परमेश्वर के ऊपर है. ஆமென். आमीन. மனிதர்களை பாத்தீங்கன்னா मनुष्य को देखेंगे तो வீட்டுல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாங்க. घर से वो निकले नहीं रहेंगे. எங்கேயாவது போகணும், कहीं तो जाना है. யாராவது அங்க இருந்து போன் பண்ணுவாங்க. कोई व्यक्ति वहां से कॉल करेंगे. கிளம்பிட்டேன். आप बोलेंगे कि मैं निकल चुका हूँ. இருக்குது வீட்டுல தான். अब तक जो है वो घर पर ही हूँ. போன் வந்து என்ன சொல்லுவாங்க? लेकिन कॉल आते ही क्या कहेंगे? நீங்களாம் சொல்லலையாப்பா? आप लोग कभी ऐसे कहे नहीं हो क्या? கிளம்பியாச்சு. हाँ, मैं तो निकल चुका हूँ अभी. சரி, கிளம்பியாச்சுன்னு போன் கட் ஆயிரும். ठीक है, मैं निकल गया बोलकर फोन रख देते हैं. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி போன் வரும். और एक 10 मिनट बीतने के बाद दोबारा फोन आएगा. இப்போ இவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிட்ட போயிருக்க மாட்டாங்க. अभी इन्हें जिस जगह पर जाना था उसके निकट भी नहीं पहुंचे रहेंगे. வீட்டை விட்டு மெயின் ரோடு வரை தான் வந்திருப்பாங்க. घर से निकलकर जो मेन रोड है वहां तक ही पहुंचे रहेंगे. என்ன சொல்லுவாங்க? लेकिन क्या कहेंगे? சொல்லுங்க. बोलिए. 2 நிமிஷம். हाँ, 2 मिनट और. பக்கத்துல வந்துட்டேன். हाँ, मैं तो बाजू में हूँ. எப்போ பார்த்தாலும் போய். कभी भी देखेंगे तो झूठ. ஆமென். आमीन. கடைக்கு போனா பிசினஸ் காரன் சொல்றான், दुकान में जाऊंगा तो ஃப்ரூட் व्यापारी ஃப்ரூட் कहता ஃப்ரூட் है. மார்க்கெட். ये फल खरीदने वाले जगह पर ஓ அன்னார் வாங்க போயிருக்கோம். हमने एक अनार खरीदने के लिए गए. 260 260 ரூபா சூப்பர் அனார். वो कहेगा कि ये 260 है और ये बहुत खूबसूरत अनार है. உள்ள போனீங்கன்னா இப்படி கிடைக்கவே கிடைக்காது. और कहीं अंदर मार्केट में जाओगे तो ऐसा मिलेगा ही नहीं. நீங்களும் நம்பி வாங்கிடுவீங்க. आप भी उस पर भरोसा कर कर उसे ले लोगे. சரி, உள்ள போயிட்டு தான் வருவோமே. ठीक है, हम अंदर जाकर ही आके आते ஒரு हैं. 4-5 கடையை விட்டு थोड़ा 3-4 दुकान छोड़कर आगे जाते हैं. நீங்க வாங்கின அதே அனார் மாதுளை பழம் आप जो लिए वही अनार 200 रुपया. अंग बोला 200 रुपया. எத்தனை ரூபா? कितना उधर? 200 ரூபா. 200 रुपए. அதான் மனுஷன். वही मनुष्य. மனம் மாறுவான், वो मन बदलेगा. பொய் சொல்லுவான். वो झूठ भी कहेगा. ஆனா நான் நம்புகிற தெய்வம், लेकिन मैं जो भरोसा करता हूँ அவர் परमेश्वर, பொய் சொல்ல மனுஷன் அல்ல. वो झूठ कहने के लिए मनुष्य नहीं. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? और वो कहकर भी उसे पूरा किए बिना रहेगा क्या? அவர் சொல்லிட்டானாலே ஆயிட்டு मतलब. यदि वो कह चुका है तो यही मतलब है, तो वो हो गया. ஆமென். आमीन. சொல்லிட்டாலே புரிஞ்சுக்காங்க ஆயிட்டு. वो कह चुके तो आप समझ लीजिए कि ये हो चुका है. ஆமென். आमीन. பாருங்க, அந்த இடத்துல அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முன்ன போறேன். इस जगह पर वो घटना को कहकर मैं आगे जाता हूँ. பிலகாமும் பாலாக்கும் இருக்காங்க இங்க. पिलेयाब और बालाक है यहाँ पर. பாலாக் வந்து மோவாப் ராஜா. बालाक जो है ये मोहाब देश का राजा है. மோவாப் ராஜாக்கு வந்து பயம் வந்துட்டு. मोहाब राजा के अंदर डर आ चुका है. ஏன் பயம் வந்துட்டு? क्यों डर आया उसमें? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கடந்து வராங்க. इजरायली लोग जो है अभी मिस्र देश में से रवाना होकर आ रहे हैं. வழியில இருக்கிற எல்லா தேசத்தையும் ஜெயிச்சிட்டே வராங்க. और रास्ते में जो कोई देश है सभी के ऊपर विजय पाकर आगे आ रहे हैं. மோவாப் ராஜா நடுக்கத்தோடு, मोहाब राजा घबराहट के साथ, நம்ம என்ன செய்ய போறோம்? अरे अभी मैं क्या करूंगा? இவங்க நம்மளையும் தோக்கடிச்சிட்டு போயிருவாங்க. अरे ये लोग तो हमें भी हार कर आगे चले जाएंगे. हराकर आगे जाएंगे. हमें भी हरा कर आगे चले जाएंगे. आमीन. आमीन. உடனே பாலாக் ராஜா तुरंत बालाक राजा ஒரு பிளான் பண்றான். एक प्लान करता है. பிலாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வரான். बिलाम नामक एक भविष्यद्वक्ता को लेकर आता है. முதல்ல நிறைய வரமாட்டேன்னு நினைச்சது உங்களுக்கு தெரியும். पहला वो कहता है कि मैं आऊंगा नहीं आऊंगा, ऐसा सोचना बात करना सब आपको पता है. இப்போ வந்தாச்சு. लेकिन अभी वो आ चुका है. எதுக்கு? किस लिए? இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு. इजरायली लोगों को श्राप देने के लिए. சொல்லுங்க, बोलिए எதுக்கு வந்தாரு? क्यों वो आया? இஸ்ரேல் ஜனங்களை इजरायली लोगों को சபிக்கிறதுக்கு. श्राप देने के लिए. ஆனா என்ன நடந்துச்சு? लेकिन वहां पर हुआ क्या? சபிக்கிறதுக்கு பதிலாய் वो श्राप देने के जगह पर ஆசீர்வாதமான வார்த்தை வந்து விட்டது. आशीर्वाद भरे हुए वचन उसके मुंह से निकल गए. ஆமென். आमीन. என்னது? क्या हुआ? சபிக்கிறதுக்கு பதிலாய் वो श्राप देने के जगह पर என்னது வந்துட்டு? उसके मुंह से क्या निकला? ஆசீர்வாதம் வந்துட்டு. आशीर्वाद भरे हुए शब्द. பாலாக் ராஜாக்கு ஒரே பரேஷான். बालाक राजा परेशान हो चुका है अभी.
ஏன் சபிக்கிறதுக்கு பதிலா ஆசீர்வாதம் வந்துச்சு? क्यों श्राप देने वाले जगह पर उसके मुंह से आशीर्वाद भरे हुए वचन निकले? சொல்லுங்க, बोलिए, சொல்லுங்க எதுக்கு? बोलिए ना क्यों? இஸ்ரேல் ஜனங்கள் யாருடைய சந்ததிங்க? क्योंकि इजरायली लोग जो है किसके वंश है? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுங்க சீக்கிரம். उत्पत्ति के 12वें अध्याय के 3रे वचन को लीजिए, வாசிங்க. पढ़िए। உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். போதும். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். अब्राहम से परमेश्वर एक वादा बांधते हैं। என்ன கொடுக்கிறார்? क्या कहते हैं? உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். तुझे जो आशीर्वाद देता है उन्हें आशीर्वाद दूंगा। இந்த பூமண்டலத்தில் இருக்க எல்லா குலங்களும் உனது மூலமா ஆசீர்வதிக்கப்படும். इस पृथ्वी में रहने वाले सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे। ஆசீர்வாதம் யாரு கொடுத்தாருங்க? आशीर्वाद किसने दिया? வானத்தையும் பூமியும் படைத்தவர், आकाश और पृथ्वी को सृष्टि करने वाला, அவர் சந்ததி இஸ்ராயேல். उसी का जो वंश है वो इजरायली है। ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், अब्राहम से परमेश्वर ने वादा किया, நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பேன். निश्चय मैं तुम्हें आशीष करूंगा। அவருடைய சந்ததி தான் இஸ்ராயேல். और उसी का जो वंश है वो इजरायली लोग है। அவங்களுக்கு விரோதமா சாபம் வருமா? उनके विरोध श्राप आ सकता है क्या? அதாங்க, அவர் மனம் மாறல. वही मैं कहता हूं कि वो मन नहीं बदला, அவர் சொன்னதை செய்தார். वो जो कहा उसे उसने किया। ஆமென். आमीन। மனுஷன் இருந்தானா मनुष्य रहेगा तो भूल गया होता, मरंद्रुआ, ஆனா ஆண்டவர் लेकिन परमेश्वर எதை சொன்னாரோ அதை செய்தாருங்க. जिसे उसने कहा उसे ही उसने पूरा किया। அப்போ என் வாழ்க்கையிலயோ तो मेरे जिंदगी में भी அவர் என்னதை சொன்னாரோ वो मुझसे जो कहा அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். उसे वो निश्चय पूरा करेगा। அவர் உண்மை உள்ளவர். वो सच्चा है। நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். हमें जो बुलाया है वो सच्चा है। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? दूसरा विषय मैंने क्या कहा? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, वो झूठ कहने के लिए मनुष्य नहीं, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, और मन बदलने के लिए हम मनुष्य से भी नहीं। அவர் உண்மை உள்ளவர். वो एक सच्चा परमेश्वर है। என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा जो है वो खाली नहीं என் जाएगा। நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा जो है खाली नहीं जाएगा। சாலமோன் ராஜா சொல்றாங்க, सुलेमान राजा कहता है, மோசேக்கு சொன்னது அத்தனையும் செய்து முடித்தீங்கப்பா, मूसा से जो कुछ आपने वादा किया वो सब कुछ पूरा किया, ஒண்ணு கூட குறையாம उसमें से एक भी कमी नहीं हुआ। உங்க ஜனத்தை விடுதலையாக்கி கானான் தேசத்துல கொண்டு சேர்த்தீங்க. इस प्रजा को छुड़ाकर कानान देश की ओर आपने पहुंचाया। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமா இருக்கீங்களா? आनंदित हो? உங்க நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा व्यर्थ नहीं जाएगा। நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय एक अंत है। என் நம்பிக்கை என்னை படைத்த தேவன் மேல, मेरा भरोसा मुझे सृष्टि करने वाले परमेश्वर के என் ऊपर। நம்பிக்கை மனிதன் மேல இல்ல, உண்மையுள்ள தேவன் மேல. मेरा भरोसा जो है मनुष्य के ऊपर नहीं, सच्चा परमेश्वर के ऊपर है। ஆமென். आमीन। மூன்றாவது பார்க்கலாமா? तीसरा विषय को हम देखेंगे। பாருங்க, देखिए, சங்கீதம் 139 भजन संगीता 139 மூணாவது வசனம். तीसरा वचन। 1-2ல இருந்தே வாசிக்கலாம். 1-2-3 1 2 3 वचन से ही हम पढ़ सकते படிங்க. हैं। கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். मेरा चाल चलन सब कुछ तू जानता है। பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, बाजू वाले को देखकर कहिए, உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க ஆண்டவருக்கு உங்களை பத்தி நன்றாக தெரியும். आपको आपके बारे में नहीं जानते होंगे, लेकिन आपका परमेश्वर आपके बारे में सब कुछ जानता है। ஆமென். आमीन। நீங்க சொல்லுவீங்க எப்படி? कैसा? கடந்தது உங்களுக்கு தெரியும், जो बीता है वो उसको पता है, நடக்கிறது உங்களுக்கு தெரியும், और जो हो रहा है वो भी आपको पता है, ஆனா நடக்க போறது लेकिन जो होने वाला है யாருக்கு தெரியும்? वो किसको पता है?
உங்களை படைத்த ஆண்டவருக்கு केवल आपको बनाने वाले परमेश्वर को ஆமென். आमीन। நீங்க எந்த வழியில போறீங்கன்ட்டு, आप किस रास्ते पे चल रहे हो, எந்த பாதையில இருக்கீங்கன்ட்டு, किस मार्ग में हो, எந்த வலி வேதனையில இருக்கீங்கன்ட்டு या कौन से दर्द और वेदनाओं में आप हो, உலகம் ஒருவேளை புரியாம இருக்கலாம். दुनिया इसे जानती नहीं रहेगी, ஆனா உங்க ஆண்டவர் அதை ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर इसे जानकर समझा है। அதனாலதாங்க நான் சொல்றேன், इसीलिए मैं कहता हूँ என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा जो है वो खाली नहीं जाएगा। என்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். मेरे बारे में वो अच्छे से जाना है। நான் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எல்லாமே அவருக்கு தெரியும். मैं उठूं चलूं दौड़ूं या लेटूं वो सब कुछ परमेश्वर को पता है। என் வாயில இருந்து என்ன வரப்போகுதுன்னு அது கூட தெரியுங்க. मेरे मुंह से क्या शब्द निकलने वाले हैं कर कर वो भी उसे पता है। ஆமென். आमीन। நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? आप ऐसा कभी सोच कर देखे हो क्या? நம்ம ஆண்டவருக்கு நம்ம பத்தி எல்லாமே தெரியுங்க. हमारे परमेश्वर को हमारे बारे में सब कुछ पता है। நம்ம கூட சில நேரத்துக்கு நம்ம கடந்த நாட்கள் என்ன நடந்திருக்குன்னு மறந்துருக்கலாம். हम भी कभी भूल जाते कि हमारे बीते हुए दिनों में क्या हुआ कर कर, அவருக்கு எல்லாமே தெரியும். लेकिन उसको सब कुछ पता है। ஆமென். आमीन। அவர்கிட்ட நமக்காக நல்ல திட்டம் இருக்குது. हमारे बारे में अच्छे अच्छे योजना है परमेश्वर के पास है। நம்ம கூட யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. हम तो उसे सोच कर भी नहीं देखे रहेंगे। அவ்வளவு அழகான அருமையான திட்டங்கள் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். उतने अच्छे और खूबसूरत योजना है परमेश्वर रखा है। இன்னொன்னு சொல்லட்டா? ये कहूं क्या मैं आपसे? உங்க தலையில இருக்க முடிய நீங்க என்ன முடியுமா? आपके सर के बालों को आप गिन सकते हो क्या? சொல்லுங்க, बोलिए, சத்தமா சொல்லுங்க, जोर से बोलिए, சொல்லுங்க. बोलिए कोई। வேதம் சொல்லுது, लेकिन वचन कहता है அவன் நம் தலையில இருக்க அத்தனை முடிய கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். वो हमारे सर के हर एक बालों को गिन कर रखा है। ஆமென். आमीन। ஆமென். आमीन। அது கூட உள்ளுனா அவர் சித்தம் இல்லாம உள்ளாதா? वो सर में से एक बाल गिरना भी है तो उसके इच्छा के बिना नहीं गिरेगा। நிறைய பேர் ஷாம்புலாம் மாத்தி மாத்தி பாக்கிங்க. बहुत सारे लोग जो है शैम्पू बदल बदल कर देखते हैं, ஆனாலும் கை அளவுக்கு வந்துகிட்டே இருக்குது முடி. फिर भी हाथ भरकर जो बाल है गिरते ही जाते हैं। கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. हाथ रखकर प्रार्थना कीजिए। நீங்க தானே சொல்லிருக்கீங்க போங்க வசனத்துல, परमेश्वर आप ही तो आपके वचनों में कहे हो, உங்க சித்தம் இல்லாம ஒரு முடி கூட உள்ளாது. आपकी इच्छा के बिना एक भी बाल मेरे सर से नहीं गिरेंगे। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணி பாருங்களா, ऐसा प्रार्थना कर कर देखिए, கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். परमेश्वर भलाई भरे हुए कार्यों को करेंगे। ஆமென். आमीन। ஆமென். பாருங்க, देखिए आगे, நம்மளை பத்தி நன்றா அறிந்திருக்கிறவர் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. हमारे बारे में अच्छे से जाना हुआ व्यक्ति और कोई नहीं है, ஏன்னா நம்மை படைத்தவர் தான் நம்மை பத்தி நன்றா அறிந்திருக்க முடியும். क्योंकि जिसने हमें सृष्टि किया है वही हमारे बारे में अच्छा जान सकता है। ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் உங்க வைஃப் உங்களை சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியாது. यदि ऐसा हो सकता है कि आपका पति या पत्नी आपको ठीक तरह से जाने नहीं होंगे, ஆனா ஆண்டவர் அப்படி இல்லங்க. लेकिन परमेश्वर वैसा नहीं। உங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் ஆராய்ந்து வச்சிருக்கிறார். आपके हर एक मिनट को भी है ना वो जांच कर रखे हैं। அதனால தான் சோர்ந்து போன நேரத்துலலாம் அவங்க ஏசப்பா கிட்ட போய் ஓடி போயிருங்க. इसीलिए कभी भी आप उदास होते हैं ना, यीशु के पास दौड़ कर जाइए, உங்களை அருமையாய் தேட்டி நடத்துவார். वो आपको अच्छे से दिलासा देकर चलाएंगे। ஆமென். आमीन। ஆமென். आमीन। முதல்ல என்ன சொன்னேன்? पहला मैंने क्या कहा? நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? हमारा भरोसा किसके ऊपर है? நம்மை படைத்த தேவன் மேல. हमें जो सृष्टि किया उस परमेश्वर के ऊपर। இரண்டாவது, दूसरा विषय, பொய் சொல்ல மனுஷன் அல்ல, वो झूठ कहने के लिए मनुष्य नहीं, உண்மை உள்ள தேவன் மேல நம்பிக்கை இருக்குது. सच्चा परमेश्वर के ऊपर मेरा भरोसा है। மூன்றாவது, तीसरा जो विषय, என்னை நன்றாய் அறிந்திருக்கிற मुझे अच्छे से जाना हुआ அந்த தேவன் மேல நம்பிக்கை இருக்குது. उस परमेश्वर के ऊपर मेरा भरोसा है। என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा खाली नहीं जाएगा, நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय एक अंत है। நாலாவது, चौथा विषय, அவர் நம்மை மறக்க மாட்டார். वो हमें भूलता नहीं, அவர் நம்மை கைவிட மாட்டார். वो हमें हाथ नहीं छोड़ेगा। ஆமென். आमीन। ஏசாயா எழுதின புஸ்தகம் ऐशाया की किताब में 49ஆம் அதிகாரம் 49 अध्याय में 14-16 14, 15 और 16 वचन படிங்க. पढ़िए। சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாய். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும்
நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் போதும். ஆமென். ஹalleluya. हालेलुया। எத்தனை முறை நம்ம இப்படி யோசிக்கிறோம், कितने बार हम ऐसे सोचे हैं, அவர் என்னை மறந்துட்டார், अरे परमेश्वर मुझे भूल गए, அவர் என்னை கைவிட்டுட்டார், परमेश्वर मेरा हाथ छोड़ दिए, இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல, अभी तो कोई भरोसा नहीं रहा, ஏதோ வாழ்றேன், कुछ तो मैं जी रहा हूँ, ஒரு சும்மா பேருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். मैं तो नाम के लिए जी रहा हूँ। இதுதான் இங்குள்ள புகார். अभी तो ऐसे ही हम ऐसे कंप्लेन करते हैं, சீயோனும் இப்படிதான் சொல்லுது, और सियोन जो है वो भी ऐसे ही कहता है, அவர் என்னை மறந்துட்டார், अरे वो मुझे भूल चुके हैं, அவர் என்னை கைவிட்டுட்டார், वो मेरा हाथ छोड़ दिए, அவர் எனக்கு தலாக் கொடுத்துட்டார். वो तो मेरे लिए तलाक दे चुके हैं अभी। ஆமென். आमीन। பண்ட தப்பு எல்லாம் பண்ணிட்டு जो कोई गलतियां है करना है उसे कर कर, பிறகு யாராவது வந்து சிறை பிடிச்சு போனதுக்கு அப்புறம் फिर कोई आकर आपको बंदी बनाकर जाने के बाद அதுக்கப்புறம் என்ன சொல்றது, उसके बाद हम क्या कहते हैं, ஆண்டவர் என்னை மறந்துட்டார். परमेश्वर मुझे भूल गए। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण कहता हूँ, காலையில நீங்க எழும்புறீங்க, सुबह आप उठते हो, நீங்க வண்டி ஓட்டிட்டு வெளியே போறீங்க, आप गाड़ी चलाते हुए बाहर जाते हो, வண்டி ஓட்டும் போது நீங்க பாடிக்கிட்டே போறீங்க, और गाड़ी चलाते हुए आप गीत गाते हुए जा रहे हो, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், இப்படி பாட்டு பாடிட்டே போறீங்க. आपको भरोसा करने वाला मैं धन्य हूँ कर कर आप ऐसे ही गीत गाकर आगे அங்க ரெண்டு வழி இருக்குது, और सामने आपके सामने दो रास्ते हैं, போர்டு இருக்குது, ரைட்ல போக கூடாது. एक बोर्ड वहां पर लगा है कि आपको जो राइट के तरफ है नहीं जाना है, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, लेकिन आपने क्या कर दिया, நீங்க போகாத வழியில போயிட்டீங்க, जिस रास्ते में आपको नहीं जाना था उस रास्ते में आप चले गए, ரைட் எடுத்து போயாச்சு, आपने राइट मारकर उधर चले गए, பாடிக்கிட்டே போறீங்க. गीत गाते हुए जा रहे हो, அங்க அவல்தார் நிக்கான், और आगे जाकर हवलदार खड़े हैं, रुको, रुक जाओ, பிறகு என்னாச்சு, ஃபைன் கட்டணும், फिर क्या हुआ, आपको उसका जो जुर्माई है फाइन जो है भरना है, எல்லாம் நெய்யும் அதுக்கப்புறம் ஆயிட்டு, फिर नाना बातचीत आइट, नाना कर कर फिर बातचीत सब हो चुका है, ஃபைன்லாம் கட்டணும்ட்டு முடிவாயிட்டு, आपको इतना फाइन भरना है कर कर वो सब हो गया, அத கடந்து வந்த உடனே फिर फाइन भर के आगे आते ही திருப்பி அதே கவி படிக்க முடியுமா, वापस वही गीत को हम गा सकते हैं क्या, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், आपको भरोसा करने वाला मैं धन्य हूं कर कर, தப்பு யார் மேலங்க, गलती किसके ऊपर ஏ ராங் வேல போனா ஃபைன் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், रॉन्ग वे में जाएंगे तो आपको जुर्माना भरना है, ये है, நம்மளும் அப்படிதான். और हम भी ऐसे ही हैं, ஆண்டவர் சிலர் அங்க போகாதப்பா, परमेश्वर कहते कि वहां पर मत जा, இங்க போகாத, इस जगह पर मत जा, அங்கே பாடிக்கிட்டு போவோம், और उधर ही हम गीत गा के जाएंगे, மாட்டினதுக்கு அப்புறம் फिर फंसने के बाद அவர் என்னை மறந்து விட்டார், परमेश्वर मुझे भूल गए, அவர் என்னை கைவிட்டார். वो मेरा हाथ छोड़ दिया, ஹலோ, नहीं, தப்பு யார் மேல, गलती किसके ऊपर, நம்ம மேலங்க. हमारे ऊपर, ஆமென். आमीन। ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு உண்மையா நல்லவர், फिर भी परमेश्वर कितना सच्चा है, ஆனாலும் நம்ம ஏற்றுக்கொள்றாரு. फिर भी वो हमें स्वीकार कर लेता பாருங்க है, சொல்றாங்க, देखिए कहता है, தாய் தன் பாலகனை மறந்தாலும் माँ अपने बच्चों को भूले तो भी நான் மறக்க மாட்டேன், मैं तुझे नहीं भूलूंगा, உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், अपने हाथों में तेरा चित्र बना कर रखा हूँ, எப்படி மறக்க முடியும், कैसा मैं तुझे भूल सकता நீ हूँ, என் பிள்ளை, तू मेरा बच्चा है, உனக்காக ரத்தம் சிந்திருக்கேன். तेरे लिए मैं लहू बहाया हूँ, ஆமென். आमीन। என் நம்பிக்கை அவர் மேல, मेरा भरोसा उसके ऊपर है, அவர் என்னை மறக்கல, वो मुझे भूला नहीं, அவர் என் கைவிடல, वो मेरा हाथ छोड़ा नहीं, எனக்கு நிச்சயம் முடிவு உண்டு, निश्चय तेरे लिए अंत है, என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा व्यर्थ नहीं जाएगा, ஆமென். आमीन। பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, बाजू वाले का हाथ पकड़ कर बोलिए, இனி கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்காதீங்க, நீங்களே சரியான வழியில வாங்க, கர்த்தர் உங்களை மறக்கல, கைவிடல. अब से कंप्लेन मत दीजिए, ठीक रास्ते में आइए, परमेश्वर आपको भूला नहीं, அல்லேலூயா, हाथ भी नहीं छोड़ा, அல்லேலூயா. हालेलुया, கொஞ்சம் ஸ்பீட் ஆயிட்டு, சாரி. அல்லேலூயா, हालेलुया, சத்தமா. जोर से। எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, எனக்கு இன்னைக்கு உண்மையில என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு எனக்கு ஒரு பக்கா தைரியம் வந்துட்டு, कितने जन सच्चाई से कह सकते हो कि मेरा भरोसा जो है वो खाली नहीं जाएगा कर कर एक हिम्मत आपके अंदर आया है, ஆமென். आमीन।
ஆண்டவர் உண்மையாவே உங்களை நேசிக்கிறாங்க. परमेश्वर सच्चाई रूप से आपसे प्रेम करते हैं, உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறாங்க. आपको एक भरोसा हिम्मत देते हैं. சோர்ந்து போகாத, आप उदास मत होइए, நிச்சயம் முடிவுண்டு. निश्चय एक अंत है. ஆமென். आमेन. அடுத்த பாயிண்ட் பாப்போமா? अगला विषय देखेंगे क्या? சங்கீதம் 86:10 भजन संगीता के किताब 86वें अध्याय का 10वां वचन, அஞ்சாவது பாயிண்ட். 5वां विषय है, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே தேவ. तू महान और आश्चर्य कर्म करने वाला है, केवल तू ही परमेश्वर है. ஆமென். आमेन. நம்முடைய ஆண்டவரை மாதிரி हमारे परमेश्वर के जैसा அற்புதங்கள், अद्भुत करने वाला, ஆச்சரியங்கள் आश्चर्य करने वाला, செய்யத்தக்க करने वाला வேற யாருமே இல்ல. कोई और नहीं है. நம்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, भरोसा करने वाले हाथ उठाकर बोलिए, என் ஆண்டவரை மாதிரி, मेरे परमेश्वर के जैसा, என் இயேசுவை மாதிரி मेरे यीशु के जैसा அற்புதம் செய்கிறதுக்கு अद्भुत करने के लिए வேற யாருமே இல்ல. और कोई नहीं है. ஆமென். आमेन. பாருங்க, देखिए நம்முடைய ஆண்டவர், हमारा परमेश्वर, அவரால கூடாதது எதுவுமே இல்ல. उससे नामुमकिन ऐसा कुछ नहीं, கடினமானது ஒன்றுமே இல்ல. उसके लिए कठिन कहने वाला कुछ नहीं. ஆமென். आमेन. இயற்கை மேல கட்டுப்பாடு இருக்குது. कुदरत के ऊपर उनका हाथ है. ஆமென். आमेन. மனித வாழ்க்கை மேல அவருடைய கட்டுப்பாடு இருக்குது. मनुष्य के जिंदगी के ऊपर भी उसका नियंत्रण है. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்குது. सारे जगह पर परमेश्वर का नियंत्रण है. அவரால கூடாத காரியம் எதுவும் இல்ல. उससे ना होगा ऐसा कार्य कुछ नहीं. ஆமென். आमेन. பாருங்க, देखिए சின்ன பிள்ளையா இருந்தாலும், छोटे बच्चे हो तो भी, டீனேஜா இருந்தாலும், या जवान हो तो வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், और जवान रहे तो भी, பெரியவங்களா இருந்தாலும், बड़े हो तो भी, யாரா இருந்தாலும் कोई भी रहे, கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவர். परमेश्वर चमत्कार करने के लिए काफी है. ஐயோ, எனக்கு செய்ய மாட்டார், अरे वो मुझे नहीं करेंगे, நான் கருப்பா இருக்கேன், अरे मैं तो काला हूँ. முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. ऐसे मूर्ख के समान बात नहीं करना நான் है. படிச்சவன் இல்ல, अरे मैं तो अनपढ़ हूँ, என்கிட்ட காசு பணம் இல்ல, मेरे पास पैसा वस्तुएं नहीं இயேசு है, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார். यीशु तो मेरे लिए चमत्कार नहीं करेंगे. அப்படி ஒரு நாளும் சொல்லாதீங்க. ऐसा कभी भी ना कहिए. யாரா இருந்தாலும் जो कोई हो, உதவி செய்கிறவர் அவர் மட்டும்தான். मदद करने वाला केवल वही है. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. எனக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். वो मेरे लिए चमत्कार करने के लिए काफी है, உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். और आपके लिए भी चमत्कार करने के लिए काफी இந்த है. உலகத்துல வாழும் எந்த ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுறானோ அவனுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். इस पृथ्वी में जीने वाले जो कोई मनुष्य यीशु को देखकर पुकारता है, उसके लिए चमत्कार करने के लिए वो काफी है. எங்க இருக்கிறீங்க பிரச்சனை இல்ல. किसके लिए परेशानी नहीं है. வீடோ ரோடோ ஆபீஸோ பேங்கோ எங்க இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நிச்சயம். घर हो, रोड हो, बैंक हो, ऑफिस हो, यीशु के नाम को जब कहोगे आपके लिए अद्भुत निश्चय है. ஆமென். आमेन. ஆமென். आमेन. ஆமென். आमेन. அந்த தேவனை தாங்க நம்பி வந்திருக்கிறோம். उसी परमेश्वर के ऊपर भरोसा कर हम आए हैं. அவர் ஒருவரே அற்புதம் செய்ய போதுமானவர். वो एक ही केवल अद्भुत करने के लिए काफी है. அவரை போல வேற யாரும் இல்ல. उसके जैसा और कोई नहीं है. ஆமென். आमेन. பாருங்களா, देखिए ना, சின்ன குழந்தையா இருக்கும்போது மோசேக்கு அற்புதம் செஞ்சார். छोटा बच्चा था तभी मूसे के लिए एक चमत्कार किए. டீனேஜா இருக்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு அற்புதம் செஞ்சார். और जो टीनेज, जो जवानी की उम्र में आने वाले कितने ही बच्चों को उसने चमत्कार किया. திமிர்வாதம் பிடிச்ச பையனுக்கு சுகத்தை கொடுத்தார். और जो லக்வா और लकवा, மிருகி ஃபிட் जो फिट है, मिर्गी थी, उस बच्चे को भी परमेश्वर ने अद्भुत किया. ஆமென். आमेन. லங்கடோ முடவர் நடக்க வைத்தார். जो लंगड़े हैं उन्हें चलाया. குருடர்களை பார்வை கொடுத்தார். और जो बहरे और जो अंधे थे उनको परमेश्वर ने नजर दिए. செத்து போனவங்களுக்கு உயிரை கொடுத்தார். और जो मुरझाए थे, मरे थे, उनके लिए जिंदगी दिया. यहीरुடைய மகள், यहीर की बेटी
यहीर की बेटी ஆமென். आमीन எத்தனை எத்தனை அற்புதங்கள். कितना अद्भुत அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, वो सब आकर कहेंगे இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சார். यीशु मेरे लिए अद्भुत किए குழந்தை இல்லாதவங்க அண்ணா வந்து சொல்லுவாங்க, जो बच्चा नहीं था अन्ना आके कहेगी எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். परमेश्वर मेरे लिए अद्भुत किए ஆமென் आमीन ஆமென். आमीन செத்து போன லாசர் வந்து சொல்லுவாங்க, मरा हुआ लाजरस भी आकर कहेगा மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, अरे मरकर 4 दिन बीत चुका என்னை था உயிரோடு எழுப்பினார். मुझे वो जिंदा उठाया 100 வயதான கிழவனாகிய ஆபிரகாம் சொல்லுவாரு, 100 उम्र बीता हुआ अब्राहम बूढ़ा आकर कहेगा 100 வயசாயிட்டு எனக்கு, अरे मेरे लिए तो 100 साल हो चुका है ஆனாலும் கர்த்தர் சொன்னதை செய்தார். फिर भी परमेश्वर ने जो कहा उसे किया அவர் அற்புதம் செய்தார். उसने अद्भुत किया ஆமென். आमीन எத்தனை வயதுன்ட்டு பரவாயில்ல, अरे कितना भी उम्र हो चलेगा என்ன சூழ்நிலைன்ட்டு பரவாயில்லைங்க, कोई भी परिस्थिति हो चलेगा இயேசுவால கூடாத காரியம் எதுவும் இல்ல. यीशु से नामुमकिन कार्य कुछ नहीं है மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். पृथ्वी पर विजय पाने वाला हमारा परमेश्वर ஆமென். ஆமென். அவரை தாங்க நம்பி வந்திருக்கிறோம். उसी पे भरोसा कर हम आए हैं உங்க நம்பிக்கை வீண் போகாது, आपका भरोसा व्यर्थ नहीं जाएगा நிச்சயமா முடிவு உண்டு, निश्चय अंत है நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय अंत है சொல்லுங்க, நிச்சயம் முடிவு உண்டு. बोलिए निश्चय अंत है என் நம்பிக்கை வீண் போகாது, मेरा भरोसा खाली नहीं என் जाएगा நம்பிக்கை என் படைத்தவர் மேல இருக்குது, मेरा भरोसा मेरा सृष्टिकर्ता के ऊपर है என் நம்பிக்கை உண்மையுள்ள தேவன் மேல இருக்குது, मेरा भरोसा सच्चा परमेश्वर के ऊपर है என் நம்பிக்கை என்னை நன்றாய் அறிந்தவர் மேல இருக்குது, मेरा भरोसा मुझे अच्छे से जानने वाले परमेश्वर के ऊपर है என் நம்பிக்கை என்னை மறக்காத தேவன் மேல இருக்குது, मेरा भरोसा मुझे नहीं भूला उस परमेश्वर के ऊपर है என் நம்பிக்கை எனக்காக அற்புதம் செய்யும் தெய்வன் மேல இருக்குது. मेरा भरोसा मेरे लिए चमत्कार करने वाले परमेश्वर के ऊपर है நிச்சயம் முடிவுண்டு, निश्चय अंत है நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा व्यर्थ नहीं जाएगा ஆமென். आमीन ஹல்லேலூயா. हालेलुया சந்தோஷமா இருக்கீங்களா? आनंदित हो ஆமென். நிச்சயம் முடிவுண்டுங்க. निश्चय अंत है ஆனா அதே நேரத்துல लेकिन उस समय पर भी யாருடைய நம்பிக்கை வீண் போகிவிடும், किसका भरोसा जो है वो खाली चला जाएगा அதுவும் சொல்லி கொடுக்கணும்ல. वो भी कहना है ना ஆமென். आमीन உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டேன். मैंने तो कह दिया कि आपका जो भरोसा है वो व्यर्थ नहीं जाएगा அப்ப நம்பிக்கை வீண் போக சான்ஸ் இருக்கா? लेकिन भरोसा जो है व्यर्थ जाने के लिए कोई मौका है क्या நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் नीति वचन के 3वें अध्याय का 5वां वचन படிங்க. உன் சுய புத்தி மேல் சாராமல் போதும். तेरे खुद के बुद्धि के ऊपर ना चलना அநேகருடைய நம்பிக்கை யார் மேல தெரியுமா? कई सारों का जो भरोसा किसके ऊपर पता है சுயத்தின் மேல். अपने स्वार्थ बुद्धि के ऊपर என்னுடைய அனுபவம் தெரியுமா உங்களுக்கு? मेरा अनुभव आपको पता है क्या வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். मैं तो बहुत अनुभवशाली हूँ ஆமென். आमीन ஐ நோ எவ்ரிதிங். मैं तो सब कुछ जानता हूँ எனக்கு எல்லாமே தெரியும். मैं सब कुछ जानता हूँ கடைசில நம்பிக்கை வீண் போகும். फिर अंत में जाकर आपका भरोसा जो है व्यर्थ जाएगा சிலவங்க காசு மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. कुछ लोगों का भरोसा पैसे के பணம் ऊपर பணம் பணம் பைசா 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 பைசா. पैसा 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 कर कर அது இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், आज वो मेरे पास होगा நாளைக்கு இவங்கிட்ட இருக்கும், कल इनके पास होगा நாளைக்கு அவங்கிட்ட இருக்கும். और अगले दिन किसी और के பிறகு पास நான் அவங்க பின்னால பின்னால ஓடிக்கிட்டே இருக்கணும். और हमें उसके पीछे पीछे दौड़ते रहना है அதுவும் நம்பிக்கை வீண் போகிவிடும். और उस पर भी भरोसा रखना खाली चले जाएगा குடும்பத்து மேல, परिवार के ऊपर ஃப்ரெண்ட்ஸ் மேல, दोस्तों के ऊपर ஆபீஸ் பாஸ் மேல, ऑफिस के जो बॉस है उनके ऊपर பிசினஸ் பார்ட்னர் மேல बिजनेस के जो पार्टनर है उनके ऊपर நம்பிக்கை வீண் போகிவிடும். फिर आपका भरोसा जो है वो व्यर्थ चला जाएगा எல்லாருமே மாறி போயிடுவாங்க. ये सभी लोग है ना बदल जाएंगे ஆமென். आमीन நாசில சுவாசமுள்ள மனிதனை நம்பாத. अपने नथड़ियों में जो श्वास रखे हैं उनके ऊपर भरोसा मत कीजिए நீ தோந்து போயிருவ.
तू हार जाएगा। ஆமென். आमीन। அவங்க பேச்ச கேட்கணுமா? அப்படி இல்ல, கேளுங்க. उनके बातें सुनना है क्या? ऐसा नहीं, सुनिए। ஆனா நம்பிக்கை உங்களை படைத்த தெய்வன் மேல வைங்க. लेकिन भरोसा केवल आपका सृष्टिकर्ता परमेश्वर के ऊपर रखिए। சொல்லுங்க, டாக்டர் 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 என்ன சொன்னாலும் டாக்டர் டாக்டர் டாக்டர். कुछ लोग कुछ भी कहे तो डॉक्टर 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 करके दौड़ेंगे। டாக்டர் படிச்சவன், अरे डॉक्टर तो पढ़ा लिखा हुआ व्यक्ति ஆனா है, உன்னுடைய ஆண்டவர் உன்னை படைத்தவர். लेकिन तेरा परमेश्वर तेरा सृष्टि करता है। யாருக்கு நல்லா தெரியும்? किसको अच्छे से पता है? டாக்டர் का उन देवन का। डॉक्टर को पता है कि या तेरे परमेश्वर को। படிச்ச அளவுக்கு தெரியும், जितना पढ़ा लिखा है उतना अनुसार उसको पता है। ஆனா ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் என் தேவன் கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. लेकिन जीवन को देने के लिए और निकालने के लिए अधिकार केवल मेरे परमेश्वर के पास है। யார் பெரியவர்? कौन बड़ा है? ஆமென். आमीन। நம் தெய்வம். मेरा परमेश्वर। டாக்டர் சொல்றத கேட்கண்டான்ட்டு இல்ல, डॉक्टर जो कहते हैं उसे मत सुनिए कर कर नहीं, ஆலோசனையா சொல்ற வார்த்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. वो सलाह के रूप में जो कहते हैं उसे सुनिए जरूर। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण कहता हूँ, நீங்க சுகர் அதிகமா சாப்பிட கூடாது, आपको जो शुगर स्वीट जो है ज्यादा नहीं खाना है, ஆனா நீங்க சொல்றீங்க लेकिन आप कहते हो பரவாயில்ல பிந்தாசா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. चलेगा बिंदास खाते रहूंगा। நம்ம என்ன மம்முட்டி எடுத்துட்டு வேலைக்கே போறோம்? हम क्या कुछ फावड़ा लेके क्या हम काम पे जाते हैं क्या? இல்லன்னா 4-5 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்குறோமா? या तो 4-5 किलोमीटर एक दिन में चलते हैं। வரதே வா தா दो भाई दो, अरे दो और मीठा दो खाएगा तो जो कुछ आ रहा है मीठा मीठा इन्नू चापटा। पर யார் மேல தப்பு? फिर गलती किसके ऊपर है? बताइए, சொல்லுங்க. बोलिए। நம்ம தான் மம்முட்டி எடுத்து வேலைக்கும் போவது கிடையாது, हम तो फवारा लेके நடக்குதும் கிடையாது. ज्यादा चलती இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் ஆயிட்டு, अभी तो सब कुछ ऑनलाइन हो चुका है। முந்தியாவது லைட் பில் நிறைக்கிறது கூட லைன்ல நிக்கணும். पहला तो लाइट बिल भरने के लिए भी लाइन में खड़ा रहना होता இப்போ तो था। சேர்ல உட்கார்ந்து हो गया पेमेंट हो गया, இப்போ சேர்ல உட்கார்ந்து பில் நிறைச்சாச்சு. अभी तो चेयर में बैठ के ही बिल भर चुके हैं। இந்த நாட்கள்ல நம்ம ஆக்டிவிட்டி அப்படி இல்ல. ऐसे दिनों में हमारा जो एक्टिविटी जो है वह उतना नहीं है, அதனால நம்ம தான் ஞானமா இருக்கணும். इसीलिए हमें बहुत सावधान रहना है। அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதுல ஃபாலோ பண்ணணும். और जिस जगह पर उस विषय को फॉलो करना है उसे करना है, நம்பிக்கை உங்க ஆண்டவர் மேல மட்டும் தான் இருக்கணும். लेकिन उसी समय पर भरोसा केवल आपके परमेश्वर के ऊपर रहना चाहिए। ஆமென். आमीन। இன்னொன்னு சொல்லட்டா? और एक विषय कहूं क्या? தங்கத்து மேல நம்பிக்கை இருக்கும். सोने के ऊपर भरोसा होगा। தங்கமே, सोना, ஆமென். சாந்தி சில்வர் மேல இருக்கும். चांदी के ऊपर भी ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. एक दिन सभी कुछ को उठाकर फेंकेंगे। நம்பிக்கை வீண் போகிவிடும். भरोसा फिर आपका खाली चला जाएगा। கடைசியா ஒண்ணு, अंत में एक चीज, மனிதர்களால உண்டாக்கப்பட்ட விக்கிரங்கள், मनुष्य से बनाए गए इस मूर्तियां, மனிதர்கள் அதை தூக்கி நடக்கிறாங்க. मनुष्य उसे उठाकर चलता है, என்னுடைய ஆண்டவர் என்னை தூக்கி சுமக்கிறார். लेकिन मेरा परमेश्वर मुझे उठाकर चलता है। எத்தனை பேர் புரிஞ்சிங்க? कितने जन को ये समझ में आया? என் ஆண்டவர் என்னை தூக்கி சுமக்கிறார். मेरा परमेश्वर मुझे उठाकर चलता है। தூக்க முடியாம தள்ள முடியாது, चलो चलोன்ட்டு போறாங்க. उसे उठा नहीं सकते, लोग कहते कि लेके चलो चलो कर कर चलते हैं, ஜீவன் இல்ல, उसमें जान नहीं है। அத மேல நம்பிக்கை வச்சிராதீங்க. उसके ऊपर भरोसा मत रखिए, வெட்கப்பட்டு போய் விடுவீங்க. आप शर्मिंदा हो जाओगे। ஆமென். आमीन। யார் மேல உங்க நம்பிக்கை? किसके ऊपर आपका भरोसा? சொல்லுங்க சத்தமா. बोलिए जोर से। என்னை படைத்த தெய்வன் மேல, मुझे बनाने वाले परमेश्वर के ऊपर, உண்மையுள்ள தெய்வன் மேல, सच्चा परमेश्वर के ऊपर, என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வன் மேல, मुझे अच्छे से जाना हुआ परमेश्वर के ऊपर, என்னை மறக்காத தெய்வன் மேல, मुझे जो नहीं भूला उस परमेश्वर के ऊपर, எனக்காக எந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்கிற தெய்வன் மேல, मेरे लिए किसी भी परिस्थिति में अद्भुत करने वाले परमेश्वर के ऊपर। ஆமென். आमीन। ஆமென். आमीन। சரி, நீங்க நம்புறீங்க, ठीक है, आप भरोसा करते हो। ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சுக்காங்க. आप ये समझ लीजिए कि आज परमेश्वर ने एक वादा वचन ही आपको दिया। ஆமென். आमीन। நிச்சயமா முடிவு உண்டு. निश्चय एक अंत है, நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा खाली नहीं जाएगा। உண்மையா நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்னா, हम सच्चाई रूप से भरोसा रखते हैं तो நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா இருக்கும்? हमारी जिंदगी में क्या रहेगा पता है? ஒரே ஒரு வார்த்தை தான் அது, एक ही, அர்ப்பணம். समर्पण। முழுமையா யாராவது நம்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க?
पूरी तरह आप भरोसा कर लिए तो आप क्या करोगे? கல்யாண நாள்ல शादी के दिनों में ஐ ப்ராமிஸ் मैं वादा करता हूँ, என்ன சொல்லுவீங்க? क्या कहोगे? நம்பிக்கையோட தானே கல்யாணமே உடன்படிக்கை பண்றீங்க. भरोसा के साथ ही उस वाचा के रिश्ते में आते हो ना. ஆமென். आमीन. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ப்ராமிஸ் வாக்கு கொடுக்குறீங்களா? आप एक वादा देते हो ना. ஆமென். आमीन. ஏன் அந்த அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறீங்க? क्यों आप वो वादाएं जो है बांधते हो? நம்புறதுனால தானே. भरोसा करते हो इसके कारण. அதே மாதிரி தான் वैसे ही ஆண்டவரை நீங்க நம்புனீங்கன்னா यदि परमेश्वर के ऊपर आप भरोसा करते हो तो கம்ப்ளீட் சரண்டர், पूरी तरह समर्पण करना, முழுவதும் அர்ப்பணிப்பு. पूरी तरह समर्पण करना. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? कितने जन को जो मैं कह रहा हूँ वो समझ में आ நீங்க रहा है? சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், முதியோர் இருக்கலாம், யாரா இருந்தாலும் आप छोटे हो, बड़े हो, जवान हो, कोई भी हो, உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னா आपका भरोसा खाली नहीं जाना है तो நீங்க நம்புகிற தேவனுக்கு முழுவதும் அர்ப்பணிக்கணும். जिस परमेश्वर पर आप भरोसा करते हो उस परमेश्वर के पास पूरी तरह से आपको अर्पण कर लीजिए. ஆமென். आमीन. ஆமென். आमीन. இந்த இது சொல்ல களிமண் வச்சு பண்ணுவாங்களே குயவன். ये जो कुम्हार है ना, குயவன் கையில களிமண் कुम्हार के जो हाथ में जो मट्टी रहता है எப்படி வேணாலும் பிசைந்தத उसे कैसे भी वो पीस कर அழகா பண்ணிடுவாங்க. उसे अच्छे से वो बना लेता है. அப்படிதானே? वैसे ही है ना. அப்படிதானே? वैसे ही है ना. நம்ம வாழ்க்கை அப்படிதான். हमारा जिंदगी भी वैसा ही है. அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. उसके हाथ में आप समर्पण कर दीजिए. நான் உம்மை நம்புகிறேனப்பா. प्रभु मैं आप पर भरोसा करता என் हूँ. நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा खाली नहीं जाएगा. நீங்க என்னை உடைத்து வணைந்து உருவாக்குங்க. प्रभु आप मुझे तोड़ कर पीस कर बनाइए. ஆமென். आमीन. கஷ்ட நேரத்துல, कष्ट के समय में, பலவீன நேரத்துல बलहीनता के समय पर சோர்ந்து போறீங்களா? उदास होते हो क्या? சோர்ந்து போகாதீங்க. उदास मत होइए. சோர்ந்து போகாதீங்க. उदास मत होइए. நிச்சயம் முடிவு உண்டு. निश्चय अंत है. நிச்சயமா முடிவு உண்டுங்க. निश्चय अंत है. ஒரு நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கும். एक दिन उसका प्रतिफल मिलेगा. தங்கம் தெரியும்ல உங்களுக்கு? सोना जानते हो ना आप? அந்த தங்கத்திட்ட ஒரு நாள் वो सोने के पास एक दिन யார் யூஸ் பண்றீங்களோ அவங்க कौन इस्तेमाल करता है वो உங்க கையில எடுத்து आपके हाथ में निकाल कर, தங்கமே தங்கமே ये सोना நீ எவ்வளவு அழகா இருக்க. तू तो कितना खूबसूरत है. நான் சொல்றது கேக்குதா? जो मैं बोल रहा हूँ सुनाई दे रहा है? தங்கமே தங்கமே ये मेरे सोना நீ எவ்வளவு அழகா இருக்க. तू कितना खूबसूरत है. அதட்ட கேட்டு பாருங்க. उससे पूछ कर देखिए அது என்ன சொல்லும்? वो क्या कहेगा? அட பாவி, अरे पापी, உன்னையாலதான் तेरे द्वारा ही எங்கேயோ நான் குண்டா இருந்தேன். कहीं जगह पे तो मैं अच्छा खासा मोटा था, அங்க என்னை உடைச்சி, मुझे वहां से तोड़कर, சரி உடைச்சி தனியா தான் எடுத்துட்டு வந்தீங்க. ठीक है तोड़कर तो मुझे बाहर लेकर आए, நெருப்புல போட்டு फिर उसे आग में डालकर என்னை புடமிட்டு उसे अच्छे से और गर्म कर कर அதுக்கப்புறமா விட்டீங்க. उसके बाद छोड़े क्या? நல்லா ஷேப் வரணும்னு நல்லா அடி அடின்னு அடிச்சு अच्छे से शेप में आना है कर कर मुझे अच्छे से मार पीट कर உங்க காதுல தொங்கும் போது आपके कान में जब वो लटकते समय சூப்பர் सुपर, அருமையா இருக்குது. अरे बहुत सुंदर है. நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்களா? हमारी जिंदगी को भी उसी तरह सोच कर देखिए. ஒரு நாள் வரும் एक दिन आएगा தங்கத்தை போல பிரகாசிப்பீங்க. सोने के जैसा आप प्रकाशित करोगे. சோர்ந்து போகாதீங்க. उदास मत होइए. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. भरोसा को छोड़ मत दीजिए. இழந்துறாதீங்க நம்பிக்கையை. भरोसा को खो मत दीजिए. சீக்கிரமாய் நீங்கிவிடும். जल्दी से ये हट जाएगी. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இருக்கிற இடத்துல எழும்புவோம். நம்ம बैठे हुए जगह पे हम खड़े हो जाएंगे. ஒரே வார்த்தை சொல்ல போறோம். एक ही शब्द हम कहेंगे. நிச்சயமா முடிவு உண்டு. निश्चय एक अंत है. என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा जो है व्यर्थ नहीं जाएगा. என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा व्यर्थ नहीं உங்களை जाएगा. மட்டும் நம்புவேனப்பா. केवल आपके ऊपर ही मैं भरोसा करूंगा. உங்களை மட்டும் நம்புவேனப்பா. केवल आप पर ही भरोसा करूंगा पिता. மனிதர்களை நம்ப மாட்டேன். मनुष्य पर भरोसा नहीं करूंगा. காசு பணத்து மேல நம்ப மாட்டேன். पैसा दौलत के ऊपर भरोसा नहीं करूंगा. உங்களை மட்டும் நம்புவேன். केवल आपको ही भरोसा करूंगा. நிச்சயமா முடிவு உண்டுங்க. निश्चय एक अंत है. சோர்ந்து போகாதீங்க. उदास मत होइए. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ये जल्दी से हट जाएगा. ஒரு நாள் வரும். एक दिन आएगा. ஒரு வார்த்தை சொல்லட்டா?
एक शब्द कहूं क्या? இம்மைக்கு மட்டும் இல்ல, आज खेले नहीं மறுமைக்கும், और आने वाले दिनों में இந்த भी, உலகத்துல மட்டும் அல்ல, इस दुनिया में केवल नहीं, இந்த உலகத்துக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கையிலும் इस दुनिया के बाद रहने वाले जिंदगी में भी எனக்கு நம்பிக்கை இருக்கு, मुझे भरोसा है, எனக்கு நம்பிக்கை இருக்கு. मुझे भरोसा है। ஒரு நாள் வரும், एक दिन आएगा என் நேசரோடு முகமுகமாய் வாழ்வே, मेरे प्रेमी का चेहरा देखकर मैं जीऊंगा, என் நேசரோடு வாழ்வே. मेरे यीशु के साथ मैं जीऊंगा। உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போ. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உற்சாகமா பாடுங்க ஒரு நம்பிக்கையோட. உபத்திரவம் எனக்கு முடி உண்டுங்க, சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போ. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. எஸ், சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத மகளே, நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நாஹோ நானிராஜ், தூ நாஹோ நானிராஜ். बोलिए मिलकर, नाहो नानिराज, तू नाहो नानिराज. अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की. बोलिए मिलकर, अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की. भीतरी मनुष्य दिन बने नया बनने की रुत गए अभी. भीतरी मनुष्य दिन ब दिन नया बनने की रुत गए अभी. ना हो नानी. सभी जन मिलकर சேர்ந்து சொல்லுங்களாம். எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்களாம். दिल के गहराई से நீ சோர்ந்து போகாதே. ஒரு விஷயம் கூட சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நல்ல கரங்களை தட்டி தாலி வஜாக்கள். நிச்சய அந்துக, நிச்சயமா முடிவுண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. என் வாழ்க்கையில் வழியிலிருந்து, என் வாழ்க்கையின் வேதனையிலிருந்து, என் வாழ்க்கையில எல்லா போராட்டங்களிலிருந்து நிச்சயம் முடிவுண்டு. என் வாழ்க்கையில எல்லா உபத்திரவங்களிலிருந்து நிச்சயம் 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 முடிவுண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை என்னை படைத்த தேவன் மேல. आमेन, आमेन। मेरा भरोसा मुझे बनाने वाले परमेश्वर के ऊपर है। आमेन। धन्यवाद यीशु, धन्यवाद। என் நம்பிக்கை வீண் போகாது. मेरा भरोसा व्यर्थ नहीं जाएगा। எழுதி வச்சுக்கங்க. इसे लिखकर रख लीजिए। நிச்சயம் முடிவுண்டு. निश्चय एक अंत है। உங்க நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा खाली नहीं जाएगा। உங்க நம்பிக்கை உங்களை படைத்தவர் மேல மட்டும் இருக்கட்டும். आपका भरोसा केवल आपको बनाने वाले परमेश्वर के ऊपर हो। உங்க நம்பிக்கை உண்மையுள்ள தேவன் மேல மட்டும் இருக்கட்டும். आपका भरोसा सच्चा परमेश्वर के ऊपर रखिए। உங்க நம்பிக்கை உங்களை நன்றாய் தெரிந்தவர் மேல மட்டும் இருக்கட்டும். आपका भरोसा आपको अच्छे से जानने वाले परमेश्वर के ऊपर
ऊपर रखिए। உங்க நம்பிக்கை உங்களை மறக்காத தேவன் மேல மட்டும் இருக்கட்டும். आपका भरोसा जो आपको नहीं भूले हैं उस परमेश्वर के ऊपर रखिए। உங்க நம்பிக்கை உங்களுக்காக எந்த சூழ்நிலையும் அற்புதம் செய்கிறவர் மேல மட்டும் இருக்கட்டும். आपका भरोसा केवल किसी भी परिस्थिति में आपके लिए अद्भुत करने वाले परमेश्वर के ऊपर நம்பிக்கை வீண் रखिए। போகாது. आपका भरोसा व्यर्थ नहीं जाएगा। உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में समर्पण करते हैं தொடர்ந்து पिता। நடத்துங்க ஆவியானவரே. लगातार हमें चलाइए आपके எங்களோட पिता। பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. हमसे बात की अच्छे वचनों के लिए ஒரு धन्यवाद। விசை கூட எங்களை நீங்க பலப்படுத்தினதுக்காக நன்றி. एक और बार आप हमें बल किए उसके लिए धन्यवाद। எங்க நம்பிக்கை உறுதிப்படுத்தினதுக்காக நன்றிப்பா. हमारे भरोसे को और भी हिम्मत किया उसके लिए धन्यवाद। தேங்க் யூ பா. धन्यवाद पिता। உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में समर्पण करते தொடர்ந்து हैं। எங்களை நடத்துங்க. लगातार हमें चलाइए। இந்த வாரம் முழுதும் உங்க கிருபை நிழலுக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ये हफ्ता पूरा आपके कृपा भरे हुए छाए में छुपा लीजिए। பாதுகாத்துக் கொள்ளுங்க. सुरक्षा कर लीजिए। இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் உங்களோடு என்னிடம் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।